ஒரு ரேக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரேக் சிஸ்டமில் நம்ம கேள்விப்படுற ஒரு காம்பனண்ட் இல்லைனா ஒரு கான்செப்ட் பேர் தான் ரீரேங்கர். ஸோ இந்த ரீரேங்கர்னா என்ன? ஸோ இந்த ரீரேங்கருங்கிறத ஒரு மாடல் அப்படி இல்லைனா ஒரு காம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இனிஷியல் ரெட்ரைவ்டு டாக்குமெண்ட்ஸை எடுத்து அதை திருப்பி ரீஎவால்வேட் பண்ணி அதுக்கு ஒரு ரெலவென்ட் ஸ்கோர் கொடுத்து அதை ரீரேங்க் பண்ணி யூசர் குறிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ரெட்ரைவ்டு டாக்குமெண்ட்ஸை ஹையர் ரேங்காகவும் மீதி எல்லாத்தையும் லோயர் ரேங்காகவும் கொடுக்கும். இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து ரிட்ரைவல், இன்னொன்று வந்து ரீரேங்கிங். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். அந்த கான்செப்ட்ல ஒரு ரேக் சிஸ்டம் இருக்கு. அந்த ரேக் சிஸ்டம்ல ஒரு பேங்கர் வந்து ஒரு query ரைஸ் பண்றான். வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ரிவர்சிங் ஏ ஃபெயில்ட் யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்கறான். ஸோ நம்ம ரேக் சிஸ்டத்தோட கேபில ஒரு 50 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு 20 டாக்குமெண்ட்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் ரிலேட்டடா இருக்கு. அண்ட் அதுல ஒரு 15 டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்படி ஃபெயிலான டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி இருக்கு. அதுல யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், நெஃப்ட் இருக்கும், ஆர்டிஜிஎஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ query இனிஷியலா சிஸ்டம்குள்ள வரும்போது இனிஷியல் ரிட்ரைவல் மட்டும் தான் நடக்கும். அந்த இனிஷியல் ரிட்ரைவல் வந்து இந்த queryக்கு காமனா இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் ஃபைல்ஸான ஒரு 20 டாக்குமெண்ட்ஸையும் ரிட்ரைவ் பண்ணும். இது வந்து யூசுவல் ரிட்ரைவல்ல நடக்கிறது. ரீரேங்கிங் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரிட்ரைவல் ரிசல்ட்ஸை வந்து queryக்கு எது ரெலவெண்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த ரிட்ரைவ் ஆன 20 ரிட்ரைவல் ரிசல்ட்ஸை ரேங்க் பண்ணும். சோ தட் எந்த ரிசல்ட் வந்து queryக்கு ரொம்ப மேட்ச் ஆகுதோ அதுக்கு வந்து ஹையர் ரேங்க் இருக்கும், மீதி எல்லாத்துக்கும் சப்சீக்வென்ட் ரேங்கிங்ஸ் இருக்கும். சோ இது எப்படி டெக்னிக்கலா நடக்குது அப்படின்னா நம்மளோட ரிட்ரைவல்ல வந்து பை என்கோடிங் நடக்கும். சோ இந்த பை என்கோடிங் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி வெக்டார்ஸ் வந்து ஜெனரேட் ஆகி நம்ம வெக்டார் டிபில வச்சிருப்போம். சோ ஒன்ஸ் query உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த queryக்கான வெக்டாரையும் டாக்குமெண்ட்கான வெக்டாரையும் சிமிலாரிட்டி ஸ்கோர் மூலமா நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ரெலவென்ட் ரிசல்ட்டை எடுப்போம். சோ ஆல்ரெடி நம்ம டாக்குமெண்ட் வந்து வெக்டார் டேட்டாபேஸ்ல இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பட் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. ரீரேங்கிங் வந்து கிராஸ் என்கோடிங் அப்படிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணும். இந்த கிராஸ் என்கோடிங் எப்படின்னா ஒரு யூசர் queryக்கு அகைன்ஸ்டா நம்ம கேபில எத்தனை டாக்குமெண்ட் இருந்தாலும் எல்லா டாக்குமெண்ட்டையும் போய் கம்பேர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெலவென்ட் ஸ்கோர் கொடுக்கும். சோ இதுதான் கிராஸ் என்கோடிங். இது வந்து ரொம்ப காஸ்ட்லி செட்டப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10,000 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் query உள்ள வரும். சிங்கிள் queryக்கு அகைன்ஸ்டா அந்த 10,000 டாக்குமெண்ட்ஸையும் போயிட்டு அது கால்குலேட் பண்ணும். சோ இதனால வந்து கிராஸ் என்கோடிங் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், பட் அக்யூரேட்டா இருக்கும். பை என்கோடிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், பட் அக்யூரசி அந்த அளவுக்கு இருக்காது. சோ இதுதான் ஃபைனல் ஆர்கிடெக்சர். யூசர் query சிஸ்டம்குள்ள வரும். இனிஷியல் ரிட்ரைவல் பை என்கோடிங் மூலமா நடக்கும். சோ அதுல நமக்கு வந்து ஒரு டாப் 50 டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் ரீரேங்கிங் மாடல் உள்ள வரும். அதுல கிராஸ் என்கோடிங் கான்செப்ட் மூலமா நமக்கு வந்து ஒரு டாப் 5 இல்ல டாப் 10 நம்ம சிஸ்டம் எப்படி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோ அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் அந்த ரிட்ரைவ்டு ரிசல்ட்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை LLM க்கு கொடுப்போம். LLM வந்து நமக்கு ஆன்சர் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் சொல்றா போடா என்ன சப்ஸ்கிரைப் சொல்லுவாங்க உனக்கு இப்ப மை போஸ்டர் இருக்கான் பாரு.